ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் லீட் ஜெனரேஷனுங்கிற ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுற கம்பெனி நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் பேக் ஆஃபீஸ். ஸோ இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிக் டேட்டா, க்ளவுட், டேட்டா சயின்ஸ், சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இவ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீஸ் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டாவை கலெக்ட் பண்ணுற மாதிரியும் செக் பண்ணுற மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே. இந்த ஜாப்க்கான ரோல் என்னங்கிறது நான் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் லீட் ஜெனரேஷன் இன்டர்ன்ஷிப். ஸோ ஒர்க் டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப். ஸோ ஒர்க் லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா டியூரேஷன் நீங்கள் போட்டிருக்காங்க 6 மாதத்துக்கு உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஒர்க்கிங் டேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி 5 நாளுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி 10,000ங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த ஒரு ஜாப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்காக இருக்கும்? ஸோ அதை பற்றின பார்க்கலாமா? ஸோ யூகே மார்க்கெட்டுக்கு B2B சாஃப்ட்வேர் கிளைண்ட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் லீட்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பெனி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஆர்எம் டூல்ஸை யூஸ் பண்ணி டேட்டா அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லீட்ஸை ஜெனரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான ஒர்க். ஸோ இந்த ஒர்க்குக்கு உங்களுக்கான ஸ்கில்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தாவே போதும், ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதும், கம்ப்யூட்டர் ப்ளஸ் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாவே போதும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது சூட்டபுளான ஜாப்புங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலிமா இந்த கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்கங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போவே அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப்பில் உங்களுக்கான ஒர்க் என்னங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா புரியும், சில பேருக்கு புரியாது. ஸோ கிளியராக நான் இப்போ வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கூகுள், லிங்க்டன் கம்பெனி வெப்சைட்டை யூஸ் பண்ணி யூகேயில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனிஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், டிசிஷன் மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட டீட்டெயில்ஸை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நேம், வெப்சைட், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸல் ஷீட்டு அப்படி இல்லைன்னா சிஆர்எம் சாஃப்ட்வேரை ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அதில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பேசிக்காக சொல்லணுன்னா இது ஒரு டேட்டா என்ட்ரி ப்ளஸ் செக்கிங் ஒர்க் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக் டூப்ளிகேட் டேட்டாவை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கம்பெனி பார்த்தீங்கன்னா சேம் கம்பெனி டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனி டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா எது ஒரிஜினல் எது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டுங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ராங் இமெயில், இன்ஆக்டிவ் வெப்சைட் எல்லாத்தையுமே செக் பண்ணி கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கலெக்ட் பண்ண லீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் இமெயில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்காக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கம்பெனி சர்ச் பண்ணுற மாதிரியும் டீட்டெயில்ஸை நோட் பண்ணுற மாதிரியும் எக்ஸல் டூல்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுற மாதிரியும் செக் பண்ணுற மாதிரியும் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கால் பண்ணுற ஜாப் கிடையாது. டார்கெட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப்புங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க் என்னென்னா சில டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும், அதை பார்த்தீங்கன்னா எக்ஸலில் அப்டேட் பண்ணணும்,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேனா, நீங்க அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஜாப்க்கான எண்டிங் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற யூசர்ஸ் அப்ளை பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இந்த ஜாப் பத்தின ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு நான் குடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.